இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கிராமத்து கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த அழகான கிராமத்தோட பேர் தான் மதுப்பூர். ஆறுகள் மற்றும் வயல்களால் சூழப்பட்டது தான் இந்த கிராமம். அது மட்டும் இல்லை, இது கடின உழைப்பாளி மக்களுக்கு பெயர் பெற்றது. கிராமத்தோட மையத்தில் ஒரு பழைய ஆலமரம் இருந்தது. இங்கே தான் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க. இவர் தான் முத்து. இவருக்கு 2 ஏக்கர் நிலம், ஒரு சின்ன வீடு, ஒரு பசுவோட உள்ள ஒரு சிறிய விவசாயி தான் இவர். அந்த பசுவோட பேர் தான் கௌரி. முத்துவோட வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. காலையில வயல்ல வேலை, மதியம் கௌரிய பராமரிக்கிறது, மாலையில அவர் மனைவி சரளா மற்றும் அவரது 2 குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது. நம்ம கௌரியோட பால் வயிற்றுக்கு மட்டும் இல்ல, இதயத்தையும் திருப்திப்படுத்தும். பால் வித்தது போக அப்போ ஏழை குழந்தைகளுக்கும் கொடுக்கறோம். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? ஒரு நாள் நகரத்திலிருந்து வட்டி கடன் கொடுக்கிறவர் வந்திருக்கிறதா கிராமம் முழுதும் செய்தி பரவுச்சு. அவர் பேர் தான் லாலா கோவிந்தாஸ். கிராமத்துல லாபம் தரக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயும் லாலாவோட கண்ணு இருந்துச்சு. லாலா கிராமமா பயணம் செஞ்சு உயர்தர பசுக்களை வாங்கினாரு. என்னப்பா இந்த பால் இவ்வளோ அடர்த்தியாவும் சுவையாவும் இருக்கே? இது முத்துவோட மாட்டோட பால். ஊரே இந்த பாலை தான் வாங்குது. இத கேட்ட லாலா முத்துவை பார்க்க போனாரு. முத்து தம்பி, உங்க பால் அருமையா இருக்கு. மாடு எவ்வளோ பால் கொடுக்குது? லாலாஜி, கௌரி எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அதோட பால் எங்களுக்கு அமிர்தம் மாதிரி. ஒரு நாளைக்கு 4 முறை 5 லிட்டர் பால் கொடுக்கும். இவ்வளோ பாலா? முத்து, நீ ஏன் அதை விற்க கூடாது? நான் உனக்கு 500 ரூபா தரேன். லாலாஜி, 500 ரூபாய் எனக்கு மிகப்பெரிய தொகை. நான் இவ்ளோ பணத்தை ஒரே நேரத்துல பார்த்ததே இல்ல. ஆனா கௌரி வெறும் பசு மட்டும் இல்ல, நான் அவளை விற்க மாட்டேன். அட முத்து, பசு ஒரு பசு தான். அந்த பணத்துல நீ இன்னொரு மாடு வாங்கலாம். யோசிச்சு பாரு, 500 ரூபாய் வச்சு நீ உன் குழந்தைகளுக்கு எவ்வளவோ பண்ணலாம். முத்து அமைதியா இருந்தான். வீட்டுக்கு வந்து சரளா கிட்ட பேசினான். முத்து, நீ கௌரி எரித்துட்டா நம்ம வீட்டு நிலை என்ன ஆகும்? கௌரியோட பால் தான் நம்ம குழந்தைகளோட பலமே. லாலாவோட பேராசைக்கு அடிப்பணியாக. சரளாவோட திட்டத்துக்கு முத்து சம்மதித்தான். ஆனா அந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. என்னப்பா முத்து, இப்படி முட்டாளா இருக்கியே? 500 ரூபாய் நிராகரிச்சிட்டியே. அங்கு தொகைக்கு 2 மாடுகளே வாங்கலாம். இவர்தான் தாக்கூர் சாஹாப், கிராமத்திலேயே மிகப்பெரிய நிலத்தின் உரிமையாளர். முத்துவை இவரு வரவழைத்தாரு. முத்து, நீ கௌரியே வித்துரு. லாலா கிராமத்துல ஒரு பெரிய பால் பண்ணி திறப்பாரு. இது கிராமத்துக்கே பயனளிக்கும். தாக்கூர் சாஹா, கௌரியோட பால் என் குழந்தைகளோட உரிமை. நான் அதை எப்படி விற்க முடியும்? லாலா பயனடைவாரு, ஆனா கிராமம் எப்படி பயனடையும்? அவர் எல்லா லாபத்தையும் நகரத்துக்கே எடுத்துட்டு போவாரு. இங்க பார் முத்து, நீ இந்த கிராமத்துல வாழணும்னா அதோட நலனை பற்றி சிந்திக்கணும். லாலாவை பகுச்சுக்காத. முத்து அமைதியா வீடு திரும்பினான். ஆனா இப்போ கிராமத்துல அவனோட வாழ்க்கை கடினமாச்சு. லாலா தொல்லை பண்ண ஆரம்பிச்சான். முத்துவோட வயலுக்கு தண்ணி வரத நிறுத்தினான். சிலர் அவன் பயிர்களை சேதம் செஞ்சாங்க. ஒரு நாள் இரவு கௌரிக்கு உணவளிக்கும் போது அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வரத பார்த்தான் முத்து. கவலைப்படாத கௌரி, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். ஆனா பிரச்சனை தொடர்ந்து அதிகரிச்சுச்சு. என்னங்க, மங்களுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனோம். மருத்துவரும் மருந்தும் சத்தான உணவும் எழுதி கொடுத்தாரு. ஐயோ, பணம் கம்மியா இருக்கே. யார்கிட்டயாவது கடன் கேட்டு பாப்போம். அண்ணே, என் மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கடனா கொஞ்சம் பணம் கொடுங்க அண்ணே. சீக்கிரமாவே உங்க கடனை திருப்பி கொடுத்துட்றேன். எப்படி கடனை திருப்பி கொடுப்ப? ஊர்ல பாதி பேர் இப்ப லாலாவோட ஸ்டால் பால் தான் வாங்குறாங்க.
வேற வழியே இல்ல. லாலா கிட்ட தான் கடன் கேட்கணும். முத்து நான் உனக்கு பணம் தரேன், ஆனா எனக்கு கௌரி வேணும். முத்துவோட மனம் உடைந்தே போனது. லாலாஜி, கௌரி இல்லாம என் குடும்பம் பட்டினியால வாடிடும். வேற ஏதாச்சும் கேளுங்களேன். சரி, நான் உனக்கு 500 ரூபாய் கடனா தரேன், ஆனா நீ ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டணும். உன்னால திருப்பி செலுத்த முடியலன்னா கௌரி என்னுடையது. சரி லாலாஜி, உங்க நிபந்தனைக்கு நான் ஒப்புக்கொள்றேன். மங்கள் மெதுவா குணமடைய தொடங்கினான். ஆனா முத்து கிட்ட லாலாவோட கடன் அதிகரிச்சுட்டே இருந்தது. வட்டி மேல வட்டி ஏறிட்டே இருந்தது. பால் வியாபாரமும் முன்ன போல இல்ல. பாதி பேர் லாலா கிட்ட ஸ்டால் மில்க் தான் வாங்குறதுனால. ஒரு நாள் கிராமத்துல கண்காட்சி போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு துறவியும் அந்த கண்காட்சிக்கு வந்திருந்தாங்க. அவர் மக்களோட பிரச்சனைய தீர்ப்பதா நம்பப்பட்டுச்சு. முத்துவும் அவன் எல்லா பிரச்சனையும் துறவி கிட்ட சொன்னான். முத்து, கௌரியின் பால் உங்களுக்கு மட்டும் இல்லை, முழு கிராமத்துக்கும் அமிர்தம். பேராசை கிராமத்தை பிரித்து விட்டது. கிராம மக்களை ஒன்றிணைத்தால் எல்லாம் சரியாகிவிடும். முத்து கிராம கூட்டத்துல பேசினாரு. அவர் வாழ்க்கைய முன்வைத்தாரு. ஆமா, உண்மைதான் சகோதரர்களே. லாலா எங்க கடின உழைப்ப கொள்ளையடிக்கிறாரு. ஆமா, அது மட்டும் இல்ல, அவர் விக்கிற பால் தரமானதும் இல்ல. ஆனா பால் வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். லாலாவோட உண்மையை கண்டு முன்ன அவரை ஆதரிச்சவங்க சிலர் இப்போ முத்துவோட இணைந்தாங்க. கிராம மக்கள் பழையபடி முத்து கிட்டேயே பால் வாங்க ஆரம்பிச்சாங்க. முத்துவும் கொஞ்சம் கொஞ்சமா லாலாவோட கடனை அடைக்க தொடங்கினான். லாலாவும் ஊரை விட்டே ஓடிட்டாரு. மதுப்பூர் பழைய மாதிரி மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.